நானும் அவளும் சண்டை போற மாதிரி தான் இருந்துச்சு. நிக்சன் டாடி சொன்ன மாதிரி ஜாலி தான் ப்ரோ. இப்படி முறையா பாருங்க ப்ரோ. என்னால பூனியை திட்ட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. தங்கச்சி பண்ண முடியுமா? ராம் பிரசாத் என்ன உங்களுக்கு மணி நான் ரொம்ப பிடிக்குமா? முத்து விட்டு எனக்கு என்டர்டெயின்மென்ட் கிடைச்சிச்சு. ஏறி உட்காரணும். இன்னைக்கு கூட ஹாஸ்டல்ல உனக்கு தான் ஓட்டு போட்டு வந்தேன். எனக்கு 4 பொண்ணு கல்யாணம் 5 டான்ஸ் போட்டு எல்லாம் சம்பாதிச்சிருக்கேன். கதை புரியல அம்மா அப்பா சொல்லிட்டாங்க ரயிலிட போலாம். What are more songs from you? How are you? நானும் பாத்துக்கோ. நானும் ரொம்ப லாங் பேக் ஈவென்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நான் மெசேஜ் பண்ணிருக்கேன் நான் உங்களுக்கு. இல்ல உண்மையாலுமே அர்ச்சனாவோட குவாலிட்டிஸ் நிறைய எங்க அக்கா கிட்ட இருக்கு. கண்ணோட காண்பதெல்லாம் தான் சான்ஸே இல்ல. ஐயோ வைரல். அது வெரி ப்ரவுட் ஆஃப் மை சிஸ்டர். நான் ஒரு குரல் அங்க இருந்து கொடுத்தோன்னு ஓடி வந்தா மாயா. நாங்கெல்லாம் விழுந்து விழுந்து அழுதுட்டு இருந்தோம். ஒரு குட் ஃப்ரெண்ட் தேவை. வெளியில மாயாவோட கேங் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை இன்வைட் பண்ண சொன்னாங்க. 2 பேர்ல நல்லா மாட்டிக்கிட்டீங்க. அது கேட்டாருல கமல் சார். தெரியவே தெரியாது நீங்க மைக்கே காட்டாத மாதிரி ஒரு சீன் வேற போட்டீங்க. நான் சொல்றேன் இப்படி இருக்கும். You're so talented. You're the only talent in this house who can do that. நீங்க வந்து இப்ப நீங்க போகும்போது கான்செப்ட் சொல்லிட்டு போங்க. நீங்க போய் ஒரு 2வது நாள் அந்த பாட்டு வரும். அக்காக்கள் புரளி பேச மேடம். நானும் உங்க அக்கா சண்டை போடுறோம். வருமா? நான் சண்டை போடுறீங்க. Sunday is part of the game. Really appreciate him for that. He is one of the finest men in this house and I really like this guy. ரிங் போட்டுருந்தீங்களே ஒன்னு போடுவீங்களா? அப்படியே அந்த ரிங்க பின்னாடி ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. எனக்கு குருவி தேடி வந்து காதுல சொல்லிட்டு இல்ல அந்த குருவி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. Want to watch more of kindness. Definitely tell it to Maya. இங்க கேமரா குருவி சித்ரா மேடம் is a name. மம்மி is emotion. அது நீங்க தடுக்காதீங்க. விச்சுமா விச்சு மம்மி அதுதான் அழகா இருக்கு. உனா கரெக்டர்ல பிரமாதமா பண்ணு. பூர்ணிமாக்கு எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஷன் கண்ட்ரோலே பண்ண வராது. ஒண்ணுல தனியா விளையாடு. But you are bouncing back stronger than ever. ஏய் வாங்கி விச்சு 20% இங்க உட்கார்ந்து தான் பூர்ணிமாவும் மாயாவும் சிவேசி திட்டுவாங்க வாங்க வீக்கெண்ட்ல. திட்டுவாங்கறதுனா நல்லா இருக்கா? வாங்க திட்டுவாங்கற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ அப்படி தான் வெளியில இருக்கு. கூட மூஞ்சி பாரு சிரிக்குது. இந்த பேர் டிஸ்கஸ் எனக்கு அது ரொமான்ஸ் வர நல்லா ஒரு நாள் சொன்னங்க நீ நாமினேட் பண்ணா கூட நான் கோச்சிக்கிறேன். நான் நாமினேட் பண்ணனும்னு நினைக்கிறது அர்ச்சனா அக்கா. அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன்? வேற இன்னொருத்தர் விளையாட போறேன் நான் சொல்லிட்டு வந்தேன். நான் இண்டிவிஜுவலா விளையாடுவேன். வந்துட்டு நான் வீட்டுக்கு இந்த வாரம் போறேன் நான் சொல்லணும். நீங்க தான் ப்ரோ சொல்லணும். அம்மா வந்துட்டு லைக் நான் எனக்கு வேலை இங்க விஷ்ணு ப்ரோ இருக்கறதா தான் பாத்துட்டு இருக்கேன். நீ பண்ணதுக்கு அந்த திட்டு வந்துட்டு நான் அரைஞ்சிருப்பேன். நான் உண்மையால எனக்கு அவ்ளோ கோவம் வந்து பேசிக்கா வந்து நீயா விளையாடு அதுவே போதும். அவ்ளோ நல்லா ஆடுன. நிக்சன் ப்ரோ சூப்பரா ஆடுனாரு. உங்க கேம் எடுத்துக்கிட்டு ஒரு கேமிங் எடுத்துக்கிட்டு இருக்கற மத்தவங்க கேமிங் எடுத்தார். அப்புறம் கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் நைட் பயங்கரமா 24 மரத்தம் பார்க்கவே இல்ல நினைச்சிட்டு இருக்கியா நீ? அவருக்காக நீ விளையாட இங்க வரல. யூ அண்ட் நிக்சன் have a very good bond. அது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இது நமக்கு தேவை கிடையாது. நிக்சன் ஒரு கேமுக்கு வான் கூப்பிட்டான் நானே அந்த டான்ஸுக்கு கூப்பிட்டா நீ சொன்ன இல்ல நான் வரல அப்படின்னு. நல்லா இருக்குல? உங்க அம்மா தெரியும் வெளியில தெரியும்ல? தெரியாது ரோஷன் தெரியும். just use it as an opportunity. நான் மாதிரி கொஞ்சம் இந்த வீட்ல கேஸ்களோட இருக்குது நம்ம யார் ஏதாச்சும் சொல்றேன்னு சொல்லட்டமாவே இருக்கு. எல்லாம் ஓகே தானமா? கொஞ்சம் பிரச்சனை. உங்க முகத்தை ரொம்ப பவ்யமா பாவமா இருக்கு. எல்லாரும் நல்லவங்க தானே. சொல்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. நல்லவங்களா மாறினதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. பக்கத்துலயே இங்க ஒரு நல்ல ஒரு ஹியூமன்ல ஒரு பர்சன்னா அது நீ மட்டும். நீ இங்க இருந்து விளையாடாத. இங்க இருந்தும் விளையாடு. அதுக்கான கேம் தான் இது. அதனால இனிமே அவளுக்கு அட்வைஸ் பண்ணாது. வேண்டாம். இருக்கிற கேம் அவ விளையாடட்டும். அந்த ஃபன்னுக்கு சில விஷயம் பண்ணாது. இந்த கால்ல விழுறது இதெல்லாம் தேவையில்லை. அதுல என்ன ஃபன் இருக்கு? ஐயோ அப்படி என்ன சொன்னேன்னு தெரியல. என்ன தப்பா சொல்லிட்டேன். I'm truly sorry if for this big boss.